ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PSR i455 வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. 200 ஸ்டைல்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த 200 ஸ்டைல்ஸையும் நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி வாசிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கிடைக்கிது. அது வந்து இந்த கீபோர்டில் வந்து இன்பில்ட்டாகவே வச்சுருப்பாங்க. எப்படி அதை நம்ம பண்ணணும், எப்படி அந்த இன்ட்ரோ நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து இந்த 5 பட்டன் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். முதல் ஏதோ ஸ்டைல் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து 8060 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிங்க்ரனைஸ் ஸ்டார்ட் நீங்கள் ஒன்று இருக்குது. இந்த பட்டன் அமுத்தோம்னா டிஸ்பிளேயில் வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இன்ட்ரோன்னு ஒரு பட்டன் இருக்குது இந்த இடத்துல. இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இன்ட்ரோ பின்னு வரும், இல்லைன்னா இன்ட்ரோ ஏன்னு வரும். வந்துட்டு இந்த அக்காமடேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அக்காமடேஷன் ஆன் ஆஃப்னு இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சி மேஜரில் இந்த பாட்டு வாசிக்க போகிறோம் அப்படின்னா சி மேஜர் கார்டு பிடிக்கலாம், இல்லைன்னா சிங்கிளாக சி மட்டும் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து சி இருக்குது. இதை போட்டோன்னா அதான் வாசிக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்த ஸ்டைல் வந்து பிளேட் ஃபாஸ்ட்னு இருக்குது. இது 94. இது வந்து எல்லா ஸ்டைலுக்கும் இது மாதிரி இன்ட்ரோ வந்து இந்த கீபோர்டில் இருக்குது. இதே மெத்தடு தான். சிங்க்ரனைஸ் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் அக்காமடேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். இன்ட்ரோ டச் பண்ணோம்னா இன்ட்ரோ ஏபி அல்லது ஏதாவது ஒன்று வரும். அக்காமடேஷன் ஆன் ஆகிருக்கணும். இன்ட்ரோ பி அல்லது இன்ட்ரோ ஏ வச்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளேயில் தெரியும். சிங்க்ரனைஸ் ஸ்டார்ட் ஆகி அது பிளிங்கிங் ஆகிட்டு ரெடியாக இருக்கணும். இப்போ டி மேஜரில் வந்து இந்த பாட்டு இப்போ இந்த ஸ்டைலில் வந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் அமைக்கிட்டோம்னா நின்றோம். இது மாதிரி எல்லா ஸ்டைலுக்கும் இன்ட்ரோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ட்ரோ இருக்கும். இப்போ வந்து ஆசிட் ஜாஸ்னு ஒன்று இருக்குது. இதோட இன்ட்ரோ பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்க்ரனைஸ் ஸ்டார்ட் அமைக்கணும். மெயின் ஏபி போய் பி வச்சுக்கணும். அதே போல் அக்காமடேஷன் ஆன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். அக்காமடேஷன் இல்லைன்னா ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சி மைனர் ஸ்கேலை வந்து நம்ம வாசிக்க பண்ணாங்க. இது ரெண்டு பட்டனையும் சேர்த்து அமைக்கணும். இன்னொன்று அப்படின்னா இது சிங்க்ரனைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதே மாதிரி இதோட எண்டிங்கும் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த பாட்டு முடிஞ்சோன்னா இது வந்து இன்ட்ரோ எப்படி நம்ம இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணாமோ அதே மாதிரி அதான் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஸ்டைல் கொண்டு போகிறேன். இப்போ வந்து யூஎஸ் மார்ச்ன்னு இருக்குது. இந்த மார்ச்சுக்கு வந்து இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஸ்லாஷ் எண்டிங் ஃபஸ்ட்டு போடும்போது இன்ட்ரோ வந்துடும். இன்னொரு தடவை அந்த பட்டனை கடைசியாக நம்ம பாட்டு முடிக்கும்போது அமுக்கணும்னா எண்டிங் வந்துடும். இப்போ வந்து சிங்க்ரனைஸ் ஆன் பண்ணியாச்சு, இன்ட்ரோ பி வச்சாச்சு, அக்காமடேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஜி மேஜரில் ஒரு பாட்டு வாசிக்க போகிறேன். பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அதை முடிக்க போகிறேன். எண்டிங்னு இருக்கும், இன்ட்ரோ பக்கத்தில் எண்டிங்னு இருக்கும். அதை ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான், எண்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்ட்ரோ எண்டிங் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.